இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து உங்களை 6 months சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற நேரத்துல நீங்க எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? உங்க சைடுல ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? எஸ் சார். ஆக்சுவலி அன்னைக்கு குழந்தைங்கலாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. மிஸ்டர் சிவா, உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி கலெக்டர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னதுக்காக உங்களோட இந்த 6 months சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் ரிவோக் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி நீங்க கிளீனா இருக்கணும்னு நாங்க அட்வைஸ் பண்றோம். ஷோர் சார். யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டாக்டர் சிவா, நீங்க நாளையில இருந்து மெடிக்கல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சிவா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். எனக்காக நீங்க மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் வர வச்சு என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கீங்க. இதை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் மேடம். நீங்க பல ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக இத கூட செய்யலனா நான் ஒரு கலெக்டரா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை மாதிரி 1-2 பேரு தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க.